ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான மொறுமொறுப்பான அவல் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கப் அவலுக்கு 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணியில் நல்லா ஊற விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், அவல் நல்லா ஊறி சாஃப்டாயிருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டு அவலை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரியே புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், துளி கூட இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியும் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவல் நல்லா மாவாகிற வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க, இல்லாட்டி எண்ணெய் பிடிக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா மசாலா வடைக்கு செய்கிற மாதிரி ரவுண்டாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரியே செஞ்சு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சேருங்க. அதே மாதிரி வேக விடும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். சுவையான மொறுமொறுப்பான அவல் வடை தயாராகிருச்சு. இது பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.